எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்கூட்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா, எனக்காக கிடையாது. நான் வந்து பைக் வச்சுட்டுருக்கேன் தனியா, வேலைக்கு வரதுக்கு, போறதுக்கு. என் ஒய்ஃப்காக தான் ஸ்கூட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ பார் ட்ரபுளாவே இருந்தது அது. என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ட்ரபுளு, செல்ஃபு வந்து எடுக்காது, கிக் அடித்தா கிக்கு ஒர்க்கே ஆகாமல் போயிடுச்சு. என்னன்னா, நான் அது வாங்கினது வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூட்ரு வந்து ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஓட்ட தெரியும். ஃபஸ்ட்டு நாங்கள் வேறு ஒரு இடத்துல வீடு இருந்தோம். அங்கேருந்து மாறி இப்போது இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே இருக்கும்போது அவங்க ஸ்கூட்ரு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில சூழ்நிலையால் அந்த ஸ்கூட்டரை வந்து விற்றுட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வண்டி ஓட்டுற டச்சு வந்து விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பசங்கள ஸ்கூலில் சேர்த்தது வந்து வீட்டுக்கும், ஸ்கூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டைம் வந்து ஆட்டோ கிடைக்கும், ஒரு சில டைம் கிடைக்காது. ஏன்னா அந்த ரூட்டில் வந்து பஸ்ஸும் கிடையாது. அப்போ ஆட்டோல தான் போய் ஆகணும். அப்படியே ஆட்டோ கிடைச்சாலும் நம்ம 2 ஆட்டோ மாறி போகிற மாரி இருக்கும். ஏன்னா ஒரே ஆட்டோ கூட கிடைக்காது. ஒரு ஆட்டோ வந்து குறிப்பிட்ட ஒரு தூரம் வரைக்கும் தான் வரும். இன்னொரு ஆட்டோ வந்து அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அது வரும். ஒரே ஆட்டோ வாங்குனா அது வராது. அப்படி வந்தாலுமே வந்து அதிகமான காசா கேட்பாங்க. அந்த 2 கிலோமீட்டர் வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு ரூ. 100 ரூ. 120ன்ற மாரி கேட்பாங்க. 3 பேர் வரதுக்கு. ஸோ அந்த மாரி இருந்தது. அதே மாரி வந்து ஆட்டோ கிடைக்கல, ஒரு சில டைமில் கிடைக்கவே கிடைக்காது அந்த ஆட்டோ கூட. அப்படி கிடைக்காதுன்னும்போது வந்து, அப்போது அங்கேருந்து பசங்க ஸ்கூல் பேக்கு எல்லாமே தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து வரணும் 2 கிலோமீட்டர் கிட்ட. அதுவும் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் நல்லாவும் இருக்காது. ரோடெல்லாம் வந்து பள்ளம், மேடு, மழை பெஞ்சதுனா தண்ணி நிக்கும். ஸோ அந்த மாரி ட்ரபுள் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க கடந்து வரணும். அந்த மாரி கஷ்டமா இருக்கு. அப்போ சொன்னாங்க ஒய்ஃபு, "எனக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கி குடுங்க. பசங்கள போயிட்டு கூப்பிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது, அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே. நான் இப்போதைக்கு வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரேன். நீ அதை வச்சு ஓட்டு, 1 வருஷம் ஓட்டி கொஞ்சம் பழகிக்கோ. பழகிட்ட பிறகு நம்ம வேணா புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் சூழ்நிலை கூட சரியில்ல. இப்போ புதுசு வாங்க முடியாது அப்படின்ற மாரி தான் சொன்னேன். அவங்களும் சரின்ட்டாங்க. அவங்களும் ஒண்ணும் சொல்லிக்கல. சரி ஓகேங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. சரி ஓகே, நானும் என்ன பண்ணேன், எப்படியோ ரெடி பண்ணி ஒரு ஸ்கூட்டர் போய் வாங்கினேன் செகண்ட் ஹேண்ட்ஸில். அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ரூ. 22,000 குடுத்து நான் எடுத்த ஸ்கூட்ரு. எடுத்துன்னு வந்து வாங்கிட்டு ஒரு 3, 4 நாள் தான் இருக்கும். 4வது நாள்லேருந்து அது பிரச்சனை ஆரம்பிச்சுது. என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ட்ரபுளு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிக்கு வந்து சுத்தமா எடுக்கவே இல்ல. செல்ஃபு கூட வந்து திடீர்னு எடுக்கும், திடீர்னு எடுக்காது. அதே மாரி வண்டி போயிட்டே இருக்கும்போது நடுவுல ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாரி பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு மெக்கானிக் கிட்ட பக்கத்தில அவர்கிட்ட கேட்கும்போது, "இல்ல இது பேட்டரி போயிடுச்சு. நீங்க பேட்டரி மாத்துங்க. கரெக்ட்டா வரும்" அப்டின்னாரு. சரி ஓகே, அவர் சொல்றாரே நம்ம வந்து பேட்டரி மாத்துவோம் அப்டின்னு சொல்லிட்டு பேட்டரி மாத்துனேன். பேட்டரி மாத்தி ஒரு 2 நாள் தான் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் அதே ட்ரபுள், ஸ்டார்ட்டிங் ட்ரபுள். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அவர்கிட்ட எடுத்துன்னு போய் விடும்போது, அவர் ஏதோ செக்லாம் பண்ணி பார்த்துட்டு, அதில ஏதோ சிடி போயிடுச்சு அப்டின்னாரு. என்ன சொன்னாருன்றது எனக்கு கிளியரா தெரியல அத பத்தி. சிடின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வயரிங்கும் ஏதோ ட்ரபுள் இருக்கு. நீங்க இதுக்கு மேல வந்துச்சுன்னா, வண்டி ஷோரூம்ல எடுத்துன்னு போய் விட்டுருங்க நேரா அப்டின்னாரு. சரி ஓகே, என்னப்பா இது, நான் வந்து வாங்கி 1 வருஷமாவது ஓட்டலான்னு பார்த்தா, வாங்கி 4 நாள்ல இந்த மாரி பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு வந்த அப்போவே வந்து நான் ஆயில் மாத்திட்டேன். நார்மலா ஒரு சர்வீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரபிள் வந்ததுன்னு சொல்லிட்டு பேட்டரியும் மாத்திட்டேன். எல்லாமே மாத்திட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து கடக் கடக் கடக்ன்னு ஒரு மாரி சவுண்டு, லைட்டா பள்ளத்தில ஏறி இறங்குனா கூட அந்த சவுண்டு வரும். கேட்டா அந்த ஸ்டேரிங் ஆண்ட ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து போயிடுச்சு. அது மாத்துறதுக்கு அது ஒரு 3000 வரும்ன்ட்டாங்க. ரூ. 3000 சொன்னாங்க அதுக்கு. சரி இதோட செலவு பண்ணா முடிஞ்சிடுமா? வண்டி அதுக்கப்புறம் நல்லா இருக்குமா கண்டிஷனா அப்படின்னு கேட்டா, அதுவும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல நீங்க ஷோரூம்ல தான் எடுத்துன்னு போய் விடணும். அப்ப அவங்க தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது திருப்தியாவே இல்ல. பண்ணாலும் கரெக்ட்டா இருக்குமான்றதும் எனக்கு தெரியல. அப்போ நான் யோசிச்சேன். இது வந்து செட் ஆகுமா? ஆகாதான்றதே எனக்கு தெரியல. ஏன்னா நான் செலவு பண்ணிட்டே இருக்கிறேன். அதுவும் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, 2011 மாடலு. ஸோ நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன். தெரியாம தான் வாங்கிட்டோமோ! அதிகமான காசு குடுத்து வாங்கிட்டோமோ! ரொம்ப ரூ. 22,000 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வாங்கும்போது மெக்கானிக் கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ அவருக்குமே வந்து ஒரு காசு குடுத்தேன் நானு. ஸோ அது அப்புறம் ஆயில் மாத்துனது அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4,000 கிட்ட செலவாயிடுச்சு. 4லேருந்து ரூ. 5,000 வரைக்கும் செலவாச்சு. அப்புறம் இந்த மாரி பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஒய்ஃப் கிட்ட, "இல்லம்மா இது வந்து செட் ஆகுற மாரி தெர்ல.
நான் வந்து வண்டி எங்கே வாங்கினனோ அங்கேயே எடுத்துன்னு போய் கொடுத்துட்றேன் அவர்கிட்டயே. அவர் என்ன விலைக்கு எடுக்கிறாரோ எடுத்துக்கிட்டோம். வாங்கி 3 மாதம் தான் இருக்கும். அப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டு, சார் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது சார். அதே மாதிரி பிரேக்கும் சரியாக பிடிக்க மாட்டேங்குது. கேட்டால் ஏதோ அந்த பிரேக் கேபிள் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சார் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் வந்து நீங்கள் வெறும் பிரேக் ஷூ மட்டும் மாற்றினீங்கன்னா போதும் சார், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னாரு. சரி ஓகே சார், நான் பிரேக் ஷூ மட்டும் மாற்றுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஷூ கூட மாற்றினாங்க. மாற்றினா கூட அது வந்து கரெக்டாக வரலை. அதே மாதிரி காலைல எடுத்து வண்டி ஓட்டும்போது அந்த மாதிரி ஒரு வரி கிளிச்ன்ட்டு சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதே மாதிரி இப்போது நாங்கள் பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு எடுக்கும்போது அந்த ஸ்கூட்ரு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஸ்கூட்ரு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செல்ஃபு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. நாங்கள் வந்து நின்றுட்டு அங்கே செல்ஃபு கிருன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்போம். வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. எல்லோரும் எங்களை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் தான் யோசிப்பேன், என்னடா காசும் கொடுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம வண்டிக்கு பின்னாடியே இருக்கிறோமே, நம்ம எதுக்கு ஒரு காசு வந்து அதிகமாக போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஓடட்டும் வண்டி, அவங்க கஷ்டப்படக்கூடாது, வீட்டிலேருந்து போயிட்டு பசங்களை ரிலாக்ஸாக கூப்பிட்டுட்டு வந்துடணும் ஒய்ஃப் அப்படின்றதுக்காக தான் நம்ம வாங்கி கொடுத்தோம். ஆனால் வாங்கி கொடுத்து கூட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி இதுவாகிட்டு நான் சொன்னேன், சார் நான் இப்போ வண்டி எடுத்துன்னு வந்து கொடுத்தா, நான் தான் எங்கே வாங்கினேன்னா அங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் நான் வண்டி எடுத்துன்னு வந்து கொடுத்தா நீங்கள் எடுத்துப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். எடுத்துக்கலாம் சார், ஆனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கனாலே நாங்கள் 3000 4000 மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுப்போன்ட்டு அவர் வண்டி விற்கும்போதே சொல்லியிருந்தார். அதே விஷயத்த நான் ஃபோன் பண்ணும்போதும் அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தியிருந்தார். நீங்கள் வாங்கி ஒரு 3-4 மாதம் ஆகுது சார், அப்போ வந்து நான் எப்படி வண்டி கண்டிஷன் இருக்குன்னு நான் பார்த்துட்டு தான் சார் சொல்ல முடியும்னாரு. நான் சொன்னேன், சார் நான் வண்டி வாங்கி ஓட்டவே இல்லை சார், மிஞ்சி போனால் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஏன்னா வண்டி வாங்கி 4 நாள் தான் நல்லாவே ஓடிச்சு. அதுவும் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து வீடு, வீட்டிலேருந்து ஸ்கூல்ன்றது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அது ஒரு 3-4 நாள் தான் அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு கணக்கு பண்ணாலுமே அது எவ்வளோ ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சார் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலான்னாரு. நானும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், சரி எப்படியாவது பண்ணி வண்டியை அப்படியே ஓட்டிடலாம் ஒரு வருஷம், அதுக்கப்புறம் வேணால் புது வண்டி எடுத்துக்கலான்ட்டு. பட் அது வேலைக்கே ஆகலை, ட்ரபிள் கொடுத்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டில் சொன்னேன், இல்லை நான் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன ரேட் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அந்த காசு முதலாக கொடுத்து புது வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போனதுக்கு அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார், நான் 15000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் சார்ன்னாரு ஓட்டி பார்த்துட்டு. சார் நான் வாங்கினது 22,000 ரூபாய், வாங்கி 3 மாதம் தான் சார் ஆகுது, நீங்கள் அதுக்குள்ளே இவ்வளோ கம்மி பண்ணி சொல்கிறீங்க, 7000 ரூபாய் மைனஸ் பண்ணுறீங்களா சார் சொன்னது. சார் நான் தான் அன்றைக்கே சொன்னேனே சார், நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு 2-3 மணி நேரத்தில் ரிட்டர்ன் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் 3000 ரூபாய் 4000 ரூபாய் கம்மி பண்ணி எடுப்போம், நீங்கள் 3-4 மாதம் யூஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் வந்து இதுதான் சார் மைனஸ் ஆகும்னாரு. நான் சொன்னேன், சார் சரி சார் நீங்கள் 16,000 ரூபாய் அது கொடுங்க சார், 1000 ரூபாய் மேலே போட்டு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு 16,000 ரூபாய் கொடுத்தாரு. அதை நான் வாங்கிக்கின்னு அன்றைக்கி சாயந்தரமே போயிட்டு ஷோரூமில் போயிட்டு புது வண்டியை புக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். டியோ வண்டி வந்து புக் பண்ணேன். டியோ வண்டி புக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து இப்போ அந்த வண்டி தான் ஓடிட்டுருக்கு. வண்டி வாங்கி கூட ஒரு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 வாரம் ஆகுது இப்போது. இதோட இன்னும் 3 வாரம் கூட ஆகலை, 2 வாரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஆகுது. ஸோ அந்த வண்டி தான் ஓடிட்டுருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்கான்றது எனக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன் என்ன ஏதுன்றது. ஸோ என்னுடைய இதில் நடந்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் லைஃப்பில். ஸோ அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன். இன்னும் அடிக்கடி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன், ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ என்னோடய வீடியோ பார்த்து நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.